கருப்பு வெள்ளை கொடியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எதிர்த்து சாறை சாறையாக மக்களை திரட்டியதுதான் வரலாறு. கருப்பு வெள்ளை கொடி என்பது முகமது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய கொடி என்ற காரணத்தினால் எங்களிடத்தில் அமைதியும் இருக்கும், எங்களை அடித்து விட்டால் அது போர்க்குணமாகவும் மாறும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கொடிதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கருப்பு வெள்ளை கொடி. இந்த கொடியை எடுத்த சமயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அமைப்பில் இணைவதற்கு கடுமையான பிரச்சனைகள் இருந்தன. இந்த அமைப்பில் யாரும் இணையவே மாட்டார்கள். அந்த நேரத்தில் கைது நடவடிக்கைகள் இருந்தன. பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள். இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது நீங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுங்கள் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியாக சட்டம் போராட சொன்னாலும் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா பயந்தாங்க. எப்படி ஒரு முதலமைச்சரை எதிர்த்து நிற்க முடியும்? எப்படி ஒரு ஆளுநரை எதிர்த்து நிற்க முடியும்? எப்படி போலீஸை எதிர்த்து நிற்க முடியும்? அவன் துப்பாக்கி வச்சிருப்பானே, சுட்டு புடுவானே, இப்படி என்றெல்லாம் மக்கள் பயந்த சூழ்நிலையில தமுமுக தொண்டர்கள் கருப்பு வெள்ளை கொடியை எடுத்துக்கொண்டு ஆளுநர் மாளிகை முற்றுகை என்றால் அதனை முற்றுகையிடுவோம் என்று களத்திற்கு போய் நின்றார்கள். அந்த நேரத்தில் ரத்த தானம் கொடுப்பது ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு. ரத்த தானம் இஸ்லாமியர்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். ஆனால் தமுமுக இந்த அனைத்து சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயும் களத்தில் போய் நின்று ஆர்எஸ்எஸ் காரனுடைய தாய் ரத்தம் கேட்டால் கூட தமுமுக தொண்டன் போய் ரத்தம் கொடுத்த வரலாறு என்பதுதான் தமுமுகவுடைய வரலாறு. அப்ப அனைத்து சமூக மக்களுடைய நல்லாதரவை பெற்று 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 அமைப்பு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சது. தமுமுகவுடைய இலக்கு என்பது ஓர் சட்டமன்றத்தில் போய் உட்காருவதும் போய் பாராளுமன்றத்தில் உட்கார்றதும் அல்ல, இந்த சமூகத்திற்கான ஆடியாக, இந்த சமூகத்திற்கான அடித்தளமாக நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பிற்கான திட்டம், இந்த அமைப்பு வகுக்க வேண்டிய வழிமுறைகள் அனைத்தையும் செதுக்கி 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 ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து இன்னைக்கு இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் தமிழகம் முழுவதும் ஒரு இடத்திலே முஸ்லிம்களை நீங்கள் கை வைத்து விட்டு வெளியிலே சென்றுவிட முடியாது என்பதற்கு இலக்காக இந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சென்னையிலே அதிரக்கூடிய அளவிலே இந்த அமைப்பு வளர்ந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளை உருவாக்கி இருக்கிறது. அங்கங்கேயும் மக்கள் பிரச்சனைகளை கையிலே எடுத்திருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கியது. ஏன் உருவாக்கியது? ஈரோட்டில் நன்றாக உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு ஹஜ் பெருநாள் காலையில ஈரோட்டில் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஹஜ் பெருநாள் காலையில ஒரு பன்னியை அறுத்து அந்த பள்ளிவாசலுக்குள்ளார தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த ஊர் நிர்வாகம் கத்துது. யார் பன்னியை எடுத்து பள்ளிவாசலுக்குள்ளார போட்டார்கள் என்று தெரியவில்லை என்று ஊர் நிர்வாகம் கத்துகிறது. கேட்கல, நாங்களும் சேர்ந்து கத்துகிறோம், கேட்கவில்லை. அப்போதுதான் தமுமுக யோசிக்கிறது, நாம் வெளியில் இருந்து பேசலாம், ஆனால் சட்டமன்றத்திற்குள் பேசுவது மட்டும்தான் இங்கே அரசாங்கத்தில் பதியப்படுகிறது. அப்ப அதிகாரத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் அதிகார பக்கம் செல்ல வேண்டும் என்று தமுமுக முடிவெடுக்கிறது. உடனேயே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மனிதநேய மக்கள் கட்சி என்ற பெயரிலே உருவாக்கி இன்றைய வரையிலும் சமூகத்திற்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் பேசி வாங்கி கொடுத்திருக்கு. எனக்கு நான் சொல்லுவேன், படிக்கக்கூடிய காலங்களில் அரசியல் உனக்கு என்னடா, போடா அரசியலுக்கெல்லாம் போகக்கூடாது, உனக்கு என்ன அப்படி என்று கேட்ட காலம் உண்டு. ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. சமூக நீதி மாணவர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அதிலே இயங்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம், அவர்களை படி என்று சொல்கிறோம். படிச்சு பெரியவனாவா, உனக்கு என்ன கைடன்ஸ் வேணும் அதை நாங்க கொடுக்கிறோம். நீ டாக்டராவா கலெக்டராவா அதிகாரத்தை சுவைக்கும் இடத்திற்கு நீ வா என்று அவர்களை உருவாக்கி உருவாக்கி கொண்டு போறோம். ஏன் அவர்களை உருவாக்கி உருவாக்கி கொண்டு போறோம் என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய வெளிச்சமாக விடுவெளியாக திகழ்வார்கள் என்பதுதான் யதார்த்தம். அப்ப அரசியல் கட்சியில நீங்கள் சேராதீர்கள் என்ற காலம் ஒரு காலம். அது எந்த கட்சியில சேரக்கூடாதுன்னா, இப்ப வராருல விஜய், தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பெயரிலே விஜய் வருகிறார், அதில் சேராத என்று சொல்லுங்கள். நாம் தமிழர் என்ற பெயரிலே இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களையே கேவலமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சிகள்ல நீங்க சேராதீர்கள் என்று சொல்லுங்கள். ஆனால் அவனை இஸ்லாமிய அமைப்புகளிலே நீங்கள் சேர வேண்டாம் என்று அவனை ஒதுக்கி வைக்கப்படும் போது அவன் எப்படி தெரியுமா போறான்? அவன் உங்களுக்கு தெரியாம போதையின் பக்கம் போய் நிற்கிறான், அவன் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான், அவனுடைய
அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள். அதனாலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இஸ்லாமிய அமைப்புகளிலே பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கத்திலே அவர்களை பயணிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கேரண்டி கொடுக்கிறோம். அவன் கெட்டு போக மாட்டான் என்பதற்கு 100% நாங்கள் கேரண்டி கொடுக்கிறோம். அவர்களை அமைப்புகளிலே சேர்த்து விடுங்கள். அவன் படிக்கிறது மட்டும்தான், அவன் அரசியலுக்குள்ளாரெல்லாம் வரமாட்டான். அவனை அரசியலை வைத்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு 100 பேர் எங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களது இலக்கல்ல. அவன் இந்த சமூகத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுக்கு இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிப்போம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அதனோடு நீங்கள் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று கூறி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.